வணக்கம். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் 2024 முடிந்த நிலையில் முக்கியமான கட்சிகள் நிர்வாகி ஒருவர் வேறு கட்சிக்கு மாறப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அந்த நிர்வாகி திமுகவிற்கு செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிந்து உள்ளது. வெறும் ஒரு மாதத்தில் மொத்த தேர்தல் பணிகளும் முடிந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்பு ஓய்ந்து உள்ளது. தேர்தல் பரபரப்பு ஓய்ந்தாலும் தேர்தலின் போது நடந்த பல்வேறு மோதல்கள் பல்வேறு கட்சிகளில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் இந்த முறை 4 முனை தேர்தல் நடந்தது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இடையே கடுமையான மோதல் நடந்து உள்ளது. இந்த மோதலில் திமுக, அதிமுக, பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து இருந்தன. அந்த வகையில் தான் முக்கிய கட்சி ஒன்றில் இருக்கும் பிரபல நிர்வாகி ஒருவர் கட்சி மாறும் முடிவை எடுத்து உள்ளாராம். அந்த நிர்வாகி தற்போது இருக்கும் கட்சியின் அடையாளமாக இருப்பவர், கட்சியில் முக்கிய பதவியில் இருப்பவர், தேர்தல் ரீதியாகவும் வெற்றிகரமான தலைவர். ஆனால் லோக்சபா தேர்தலில் அவர் மீது கடுமையான அட்டாக். இந்த லோக்சபா தேர்தலில் கட்சியின் தலைமையை தனக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் புகார் வைத்து வருகிறாராம். முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனக்கு எதிராகவே தேர்தல் ஆணையத்தில் சில தகவல்களை தலைவர் கொடுத்து இருக்கலாம் எனவும் கருதுகிறாராம். சமீபத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அந்த நிர்வாகி, எனக்கு எதிராக தலைவரை காய் நகர்த்தி இருப்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் வெற்றி பெற்றால் பிரச்சனை ஆகிவிடும் என்று அவர் எனக்கு எதிராகவே பணிகளை செய்துள்ளார். கட்சியின் வெற்றிக்கு எதிராக ஒரு தலைவரை செயல்படுவதை நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு கட்சியின் நிலைமை மோசமாகி உள்ளது என்று நிர்வாகிகளிடம் அவர் புகார் அளித்துள்ளார்.